அதாவது ரீசெண்ட் தமிழ்நாடு எலெக்ஷனில் பார்க்கும்போது லேட்டஸ்ட் எலெக்ஷன் பார்க்கும்போது நியூஸில் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒரு கூட்டணி அமைச்சா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுச்சு இல்லையா? அந்த டாப்பிக்கில் வந்து நிறைய பேருக்கு முரண்பாடுகள் இருந்துச்சு. அது நடந்துச்சா இல்லையா, அது வந்து நடந்திருந்தால் மக்கள் ஏற்றுருப்பாங்களா மாட்டாங்களா, ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க, இதெல்லாம் ஏகப்பட்ட உட்கேள்விகள் நிறைய இருந்தால் கூட இந்த ஏடிஎம்கே டிஎம்கே மர்ஜ் ஆகிற ஒரு ரெண்டு ஒன்றா சேர்ற ஒரு அமைப்பு இப்போ வந்து ஏற்பட்டது மாத்திரம் இல்லை, 1970களில் ஏற்பட்டுச்சு. இது வந்து எம்ஜிஆர் இருக்கும்போது, கருணாநிதி இருக்கும்போதே நடந்த ஒரு விஷயம். இது எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் அப்பயே அது நடந்துச்சு. பிஜு பட்நாயக்னு ஒருத்தர் இருந்தார், ஒடிஷா முன்னாள் ஒடிஷா முதல்வர், சீஃப் மினிஸ்டர், சிஎம். அவர் வந்து ஜனதாதள் பார்ட்டியை சார்ந்தவர், அதோட லீடர் அவர். அப்போ அவர் தான் வந்து அதை முன்னெடுத்தார். ஏன் முன்னெடுத்தார் அப்படின்னா, எம்ஜிஆரும் கருணாநிதியும் பிரிஞ்சு வந்து தனித்தனி கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை ஒன்றிணைக்கணும்னு ஆசைப்பட்டார் அவர். ஏன் ஆசைப்பட்டார்னா, இந்திரா காந்திக்கு எதிராக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல அவர் முன்னாடியே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்தவர் தான். ஆனா அதுக்கப்புறம் அவர் தனி பார்ட்டி ஆரம்பிச்சு தனி கட்சியில நின்று வெற்றி பெற்று விட்டார். அவர் வந்து இந்திரா காந்திக்கு அவர் வந்து தனி ஃபேக்ஷன், அதாவது பிரிஞ்சு வந்து தனி கட்சி ஆரம்பிச்சாலும் தனி ஃபேக்ஷன். அவர் இந்திரா காந்திக்கு ஆப்போசிட்டா எம்ஜிஆரையும் கருணாநிதியும் இணைக்கணும், ஒரே கட்சியை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணார். முயற்சி பண்ணும்பொழுது அது என்ன ஆயிடுச்சுன்னா ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த டைம்ல வந்து என்ன ஆச்சுன்னா, அடுத்து அவர் இணைக்கலாம்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி யார் கொடியை வைக்கணும், யார் சிஎம்மா இருக்கணும், எம்ஜிஆர் சிஎம்மா இருக்கணும், அப்புறம் பார்ட்டி பிரசிடென்டா கருணாநிதி அவர் இருக்கணும், அதே மாதிரி கட்சி கொடி வந்து இவர் அண்ணாதுரை போட்ட கட்சி கொடி ஏடிஎம்கே கட்சி கொடி தான் இருக்கணும். இந்த மாதிரிலாம் முடிவெடுத்து ஆல்மோஸ்ட் டெசிஷன் மேடு, எல்லா டெசிஷனும் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த நாளே என்ன பண்றாரு, அப்போ ஒரு அமைச்சர் இருந்தாரு, இப்பயும் இருக்காரு, முன்னாள் அமைச்சர், டிரான்ஸ்போர்ட் அமைச்சராக இருந்தார், பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒருத்தர். அந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன பண்ணாரு, அடுத்த நாளே மேடையில் ஒரு கட்சி மீட்டிங்கில் பேசும்பொழுது ரொம்ப கடுமையாக சாடி பேசிட்டார். யாரை? கருணாநிதி, டிஎம்கேவை. அவர் டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கேக்கு வந்தவர், தனி கட்சி எம்ஜிஆர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் டிஎம்கே ஏற்கனவே இருந்தவர் அவர், பண்ருட்டி ராமச்சந்திரன். அவர் ஏடிஎம்கேக்கு அவர் ஷிஃப்ட் ஆகிட்டார், எம்ஜிஆர் கூடவே தனியாக பிரிஞ்சு வந்துட்டார். அப்போ அவர் பேசின பேச்சில் வந்து எம்ஜிஆர் எதுவும் கண்டிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. அப்படிங்கும்போது அந்த ஃபேக்ஷன், அந்த பிரிவு வந்து அப்படியே டிவிஷன் அப்படியே இருந்துருச்சு. டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்றும் சேரவே இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் அவரை கண்டிக்கல அப்படின்னு சொல்லி அது அப்படியே தொடர்ந்துருச்சு, பிரிவாகவே இருந்துருச்சு. ஏற்கனவே ஒரு ஒன் ஆஃப் த வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது முன்னாடியே வந்து இந்தியன் நேஷனல் யூனியன் இருந்துச்சு. அதை ஆரம்பித்தவர் ஆலன் ஹியூம்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவர். இது வந்து முன்னாடியே சொன்னது, காங்கிரஸ் ஆரம்பிச்சது. அதே மாதிரி இந்த ஒன்றிணைக்க முயற்சி பண்ண பிஜு பட்நாயக் வந்து அவரு கிறிஸ்தவ ஸ்கூல்ல படிச்சவர். இந்த ஒன்றிணைக்கிற முயற்சிகள்லாம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்து ரெக்கன்சிலியேஷன் சொல்லக்கூடிய இந்த ஒப்புரவாக்குதல் குணம் உண்டு. அந்த அந்த தன்மை வந்து கிறிஸ்தவுக்குள்ளாக இருப்பவர்களுக்கு எப்பயும் உண்டு. பிரிவினை பண்ணி அதில் டர்ட்டி பாலிடிக்ஸ் செய்யணும்னு நினைக்க மாட்டோம். இந்த ஒன்று சேர்த்து ஒன்றிணைத்து கொண்டு போகிறது, கூடுமான மட்டும் சமாதானமாக இருங்கள், அதுக்காக அநியாயத்தை சகிச்சுக்கிட்டு இருங்க, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏதுன்னு வசனம் இருக்குது. ஆனால் அந்த அநியாயத்தை வந்து அதை ஒழிச்சு கட்டிட்டு அதாவது அதை நியாயப்படுத்துவதல்ல, நியாயத்தை நிலைநாட்டி, அதிலிருந்து அநியாயத்தை துரத்தி விட்டு நியாயத்தை நிலைநாட்டி நீதியை கைப்பற்றுவது. அதாவது நீதி நிமித்தம் நாம் என்ன பண்ணிருக்கோம், படைக்கப்பட்டிருக்கோம் கடவுளுடைய சாயல்ல. பைபிள் சொன்ன மாதிரி நீதியை நிலைநாட்டும் பொழுது ஒற்றுமை முக்கியம் இல்லையா? டிவைட் அண்ட் ரூல் யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, பிரிட்டிஷ்காரங்க டிவைட் அண்ட் ரூல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ இப்போ இந்தியன் பாலிட்டிக்ஸில் அப்போ இருந்து யாரும் டிவைட் அண்ட் ரூல் பண்ணது அப்படிங்கிறது இப்போ இவ்வளோ நான் சொன்னதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கிளிம்ஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸில் தெரிஞ்சிருக்கும், ஒரு ட்ரேஸ் ஒன்று சொன்னேன் இல்லையா? அப்போது ஏற்கனவே 1979 இதெல்லாம் நடந்துருச்சு. ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்றிணைக்கப்படணும் அப்படின்னு. ஒன்றிணைக்கப்பட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது அது வேற மாதிரி வரலாறு போயிருக்கும். ஒன்றிணைக்கப்படலை, ஆகவே இப்படி இருக்குது வரலாறு, இது வரைக்கும் இப்படி இருந்திருக்குது வரலாறு. அப்போ விஜய் உட்பட காங்கிரஸ் உட்பட இந்த கிறிஸ்துவனுடைய அடையாளத்தை அவர்கள் மறந்ததுனால, ஜோசப் விஜய் உட்பட, ஜோசப்ங்கிற பைபிள் பெயர் வந்து ரொம்ப அதாவது அதனுடைய அந்த பைபிளில் வர ஜோசப்னுடைய தன்மையோ அவருடைய குணாதிசயங்களோ இப்போ இருக்கிற நடிகர் விஜய்க்கோ இல்லை முதலமைச்சர் விஜய்க்கோ இருக்குதா அப்படின்னு அநேக கேள்விக்குறிகள் இருக்கு. நிறைய சம்பவங்கள் அது இல்லைங்கிறது தான் ப்ரூவ் ஆயிருக்கு. அவர் இருக்குது அப்படின்னு ஜோசப்பும், பைபிளில் வர ஜோசப்பும் இவரும் இந்த ஜோசப்பும் ஒண்ணுதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவர் அந்த ஜோசப் மாதிரி நடந்திருக்கணும், இனிமேலாவது நடக்கணும். அது வந்து நம்ம பார்ப்போம் அது எப்படி. அது அவருக்காகவும் ஜெபிப்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம் கடவுள்கிட்ட. அதனால கிறிஸ்தவனுடைய அடையாளமாக யார் இருக்கிறார்களோ, கிறிஸ்தவ மிஷினரிகள் நமக்கு செய்த தொண்டுகள் இல்லையா? அப்போ வந்து நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம் மற்றவர்களுக்கு செய்து கொண்டு இருக்கிற தொண்டுகள், சேவைகள் இல்லையா, இதெல்லாமே வந்து எதிர்கால சந்ததிகளுக்கு அது உதாரணமா இருக்கணும். அப்படிங்கும்போது
அப்போ வந்து இந்திரா காந்திக்கு எதிராக அவர் பிஜு பட்நாயக் வந்து செய்தாரு, சந்தர்ப்பவாதம் செய்ய ட்ரை பண்ணாரு. அல்லது இப்ப இருக்கிற ஆட்சி வரக்கூடாதுன்னு இவங்க ஏடிஎம்கே டிஎம்கே சந்தர்ப்பவாதம் ட்ரை பண்ணாங்க. இதெல்லாம் சந்தர்ப்பவாதங்கள் டிவைட் அண்ட் ரூல் கேட்டகரியில தான் வருது. பட் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள் சந்தர்ப்பவாதம் நிறைந்தவர்கள் அல்ல. சந்தர்ப்பத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக பயன்படுத்துவது எப்படின்னு தெரிந்து கொண்டு, கிறிஸ்துவுக்குள்ளான குணங்கள்லாம் எப்படி இருக்கும்? வெறும் மதம் மாற்றுவது அப்படி எடுத்துடக்கூடாது. மனம் மாற்றுவது, மதம் மாற்றுவது நம்மளுடைய அதனால வந்து ஒரு லாபம் கிடைக்குது, அமௌண்ட் கிடைக்குது, காசு கிடைக்குது. அப்படி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள் செய்யல. அது வரலாறு அல்ல. தங்களுடைய சொத்து பத்துக்களை விற்று தான் வந்து விற்று எல்லாத்தையும் விற்று எல்லா ஆசாபாசங்களையும் விற்று தான் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய தொண்டு பணிகளை சேவைகளை செய்து வந்திருக்கிறார்கள். எதையும் வந்து கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, கிறிஸ்துவுக்கும் அல்ல. கிறிஸ்து சொல்லி கொடுத்து, இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தது தான். எல்லாத்தையும் விட்டு தூய பவுல் செயின்ட் பால்லாம் அன்னைக்கே வந்து 2 கோடி ரூபா சொத்தை வித்துட்டு வந்தாருன்னு சொல்லி ஒரு 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 ஹிஸ்டாரிக்கல் நேரட்டிவ் இது சொல்லப்படுது. அப்போ எல்லாத்தையும் கிறிஸ்தவ மிஷினரிகள் நிறைய பேர் நீங்க யோசிச்சு பாருங்க. லெக்லர் நிறைய மிஷினரிகள், பிரஃப் துரை எல்லாரும் பிரஃப் லெக்லர் அப்படின்னு சொல்லிக்கிற நிறைய பேர் இது இந்தியாவுக்கு வந்தவங்க குறிப்பா ஏகப்பட்ட பேர் வந்து ஷுவாட்ஸ் ஐடாஸ் கடர் இவங்க எல்லாமே நிறைய பேர், ஏமி காமைக்கல், இந்த மாதிரி நிறைய மிஷினரிகள் சொல்லிட்டே போகலாம். அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுடைய சுகபோகமான வாழ்க்கையை விட்டு விட்டு வந்து இந்தியர்களுக்காக செய்தார்கள். அதே மாதிரி ஆப்பிரிக்கா, ரஷ்யா, எல்லா இடங்கள்லையும் வந்து என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவர்கள் வந்து கஷ்டப்படுற நாடு எத்தியோப்பியா எல்லா இடத்துலையும் போய் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய எனர்ஜி, பவர், மணி, டைம் எல்லாத்தையும் செலவிட்டு காப்பாற்ற, ஒன்றிணைக்க முயற்சி பண்ணாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அவங்க சொல்ல வேண்டிய அறிவுரைகளாக இருக்கலாம், எல்லாமே அவங்க செய்தாங்க. இந்தியாவுக்கு அப்படி தான் செஞ்சாங்க இல்லையா? வில்லியம் கேரி வந்தார், எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் மாடர்னைசேஷன் ஆஃப் இந்தியா பண்ணி கொடுத்தாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து வரலாறு மறைக்கக்கூடாது, மறுக்கவும் கூடாது. அதனால ஏதோ 19 மதம் மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுல வந்து பிரயோஜனம் இல்லை. வரலாறு அப்படி சொல்லலை. அன்பு நிமித்தம் வந்து செய்த காரியங்கள் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம மதர் தெரேசா எடுத்துக்கங்க, நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். அதனால எப்படி எட்வர்ட் ஜென்னர் நிறைய ஞாபகங்கள் வந்துட்டே இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய பெயர்கள், நிறைய ஈவெண்ட்ஸ், சம்பவங்கள், நிறைய மனிதர்கள், ஆண் பெண் எல்லாரும், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து அவ்வளவு செய்து கொடுத்து ஹாஸ்பிட்டல், யூனிவர்சிட்டிஸ், எஜுகேஷன், ஃபிலாசபி, ஆர்ட், ஹிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் கிறிஸ்தவர், சயின்ஸ், எல்லா தியாலஜி எல்லாத்துலேயும் கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பு அவ்வளவு நிறைஞ்சிருக்கு. அதனால அதை வந்து மறக்கக்கூடாது. டிவைட் அண்ட் ரூல் சந்தர்ப்பவாதம் மாத்திரம் பேசி பிரயோஜனம் இல்லை. அது நடந்தால் மாத்திரம் விடிவு காலம் வந்துடும் இந்தியாவுக்கு. அப்படி கிடையாது. கிறிஸ்தவ ரூல், கிறிஸ்தவ அடிப்படை சார்ந்த, கிறிஸ்தவ ஸ்டாண்டர்ட், கிறிஸ்தவனுடைய குணம் சார்ந்த வைராக்கியம், சமாதானம், நேர்மை, நீதி, பரிசுத்தம், அன்பு இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு மருத்துவம், அறிவியல், கல்வி எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாரல் சயின்ஸ், அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்தியாவும் சரி எந்த நாடும் சுபிட்சமாகிறதுக்கு, நல்ல நல்வழிப்படுவதற்கு, நல்ல பாதையில் செல்வதற்கு ஒரே சொல்யூஷன் கிறிஸ்தவ சொல்யூஷன் தான். இது வந்து வரலாறு படிக்கிறவங்களுக்கு தெரியும். தொடர்ந்து படிக்கணும். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், படித்ததை நாம் பகிரணும், ஞாபகப்படுத்திக்கிட்டு ரிமைண்டர்ஸாக நம்ம இருக்கணும். அடுத்த சந்ததிக்கு, நம்மளுடைய சந்ததிகளுக்கும் சரி அடுத்த சந்ததிகளுக்கும் சரி நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கணும்.